கர்த்தருக்குள் பிரியமான தெய்வனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். கடந்த 3 மாதங்களாக ஆண்டவர் நம்மை கண்ணிமை போல பாதுகாத்து இந்த 4வது மாதத்திற்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருடைய கிருபை மாறாதது. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்த இந்த மாதத்திற்காக நாம் ஜெபிப்போமா? தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களித்தூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆம், என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை இந்த இடத்துல உற்சாகப்படுத்துகிறார். நல்ல செய்தியை கர்த்தர் கொண்டு வருகிறார். இந்த கடைசி நாட்கள்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்க பார்த்தாலும் துர்ச்செய்தி, எந்த இடத்துல பார்த்தாலும் துர்ச்செய்தி தான் பரவுகிறது. நல்ல செய்தி பரவுகிற ஒரு இடம் என்றால் அது ஆண்டவருடைய இடம் மட்டும்தான். இந்த இடத்துல இதே யோவேல் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் மேல் மனதுருகி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களித்தூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி இந்த ஏப்ரல் மாதத்துல இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பயத்தோடும் திகிலோடும் வியாகுலத்தோடும் இருக்கிறீர்களா? துர்ச்செய்தி உங்கள் காதுகளில் நீங்கள் கேட்டது நிமித்தம், துர்ச்செய்தி உங்களுக்கு வந்தது நிமித்தம் பயத்தோடும் வியாகுலத்தோடு நீங்கள் இருக்கிறீர்களா? ஆண்டவருடைய நாமத்தினாலே அவைகளை நிர்மூலமாக்குங்கள், அப்புறப்படுத்துங்கள். கர்த்தருடைய செய்தியை வாக்குதத்தமாக எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வாக்குதத்தங்களை நற்செய்தியாக விசுவாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில நிறைவேற போகிற தீர்க்க தரிசனமாக எடுத்துக் கொள்ளுங்கள். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களித்தூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஏப்ரல் மாதத்துல உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, நீங்கள் கைட்டு செய்கிற வேலைகளில, நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். எண்ணி முடியாத காரியங்களை செய்வார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கடைசி காலத்தில் உற்சாகப்படுத்துகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான். பலப்படுத்துகிற வார்த்தை, கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துகிற வார்த்தை, தேவனுக்காக கர்த்தருடைய ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தைகள் மட்டும்தான். ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசிங்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்புங்க, வேத வசனத்தை நம்புங்க. நீங்க சொல்லலாம், நான் நினைக்கிறது ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய கிரியை உங்க வாழ்க்கையில ஆரம்பித்து விட்டது என்பதுதான் அதன் அடையாளம். உங்க வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டாரேயானால், உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டாரேயானால் ஒருவரால் அதை தடுக்க முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை போட்ட மாட்டான் என்று. கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டாரேயானால், கர்த்தர் உங்களுக்கு வழியை திறக்க ஆரம்பித்து விட்டாரேயானால் ஒருவரால் அதை போட்ட முடியாது, ஒருவராலும் அதை அடைக்க முடியாது. கவலைப்படாதீங்க. ஏப்ரல் மாதத்துல உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களுக்கு விரோதமாய் எப்பேற்பட்ட துர்ச்செய்தி கடந்து வந்தாலும் ஆண்டவருடைய நாமத்தினால் அதை அப்புறப்படுத்துங்கள். கர்த்தருடைய நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த மாதம் முழுவதும் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதியும், இவர்களை பலப்படுத்தும். இவர்களுக்கு விரோதமாய் வருகிற ஆயுதங்கள் வாய்க்கதே போகட்டும். இவர்களை பலப்படுத்துங்க. இவர்களுக்கு இருக்கிற பயம், பாரம், வியாதி, வியாகுலம், போராட்டங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தும். இவர்களை தைரியப்படுத்தும், இவர்களை சந்தோஷப்படுத்தும். இந்த ஏப்ரல் மாதத்தில் இவர்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்தருளுவீராக.
யோவேல் 2:21 படி கர்த்தர் பெரிய காரியங்களை இவர்களுக்கு செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. அநேக ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக நிறுத்துங்க. உடைய கிருபையின் கரம் ஆளவில்லாமல் இவர்கள் மேல வெளிப்படட்டும். உம்முடைய மனதுருக்கத்தினால் இவர்களை ஆட்கொள்ளும். மகிமை கனம் புதிய உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.